என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை அள்ளிக் கொடுக்கவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த நாளில் உன் குலதெய்வத்தோடு நல்ல செய்தி தர உன் வீடு தேடி வந்துள்ளேன். முகமலர்வாக கேள். நீ முகம் மலரப் போகின்றாய். என் தங்கமே, நம்பிக்கையோடு கேள். பாசம் வைத்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி ஓடி வரப்போகின்றார்கள். எனக்கென யாருமே இல்லை என்று நிம்மதி இழுக்கும் பொழுது உனக்காக எப்பொழுதும் இந்த தாயானவளும் உன் குலதெய்வமும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும். நிச்சயமாக உன் கூடவே வந்து கொண்டிருப்போம். என் தங்கமே, காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமானது அல்ல. எந்த ஒரு தோல்வியும் நிலையானது அல்ல. உனக்கானதை உன் கையில் கொண்டு வந்து உன் குலதெய்வத்தோடு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாள் கூடிய விரைவில் இருக்கும். என் தங்கமே, எல்லா நிலைமையும் மாறும். உன் தாயானவள் உன் குலதெய்வமும் அதை மாற்றி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவோம். உனக்கென்று எது நடக்கிறது, என்ன எடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்றதோ அதை நிச்சயமாக உனக்கு வந்து சேரும். கொஞ்சம் தாமதம் ஆகுமே தவிர கிடைக்காமல் போகாது. எதுவுமே உனக்கானதானது உன்னிடம் வந்து சேராமல் போகாது. என் தங்கமே, அப்படி உன்னோடு வந்து சேராமல் இருக்கும் கால தாமதத்திற்கு ஒரு காரணம் நிச்சயமாக நான் வைத்திருப்பேன். அதனால்தான் எல்லாம் நன்மைக்கே என்றேன். உன்னை ஒருபொழுதும் விட்டுவிட மாட்டோம். காத்திருந்து நீ வெற்றியை பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். உன் துன்பங்கள் அனைத்தையும் களைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். உன் கண்ணீர் கரையும் காலம் வந்துவிட்டது. உன் மனக்குழப்பங்கள் தெளிவடைய போகின்றது. இருள் சூழ்ந்த பாலத்தை நீ ஒளிபரப்பப் போகின்றாய். உன் வாழ்க்கையை ஒளிர செய்வது எங்கள் கடமைதானே. உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். எதிர்பார்க்காத நன்மைகளும் வந்து சேரும். இது நானும் உன் குலதெய்வமும் தரும் சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு காத்திரு என் தங்கமே. காலம் விரைவில் கனியப் போகின்றது. நாங்கள் இருக்க நீ பயப்படக்கூடாது. நீ பழைய நாட்களை எல்லாம் கழிந்து போய்விட்டாய். என்னை நீ புத்தம் புது வாழ்க்கை பாதையில் பயணிக்கப் போகின்றாய். உனக்கு பணம் பல மடங்காக பெருகப் போகின்றது. நடப்பனவற்றை நினைத்து கலங்கக்கூடாது. முடிவு உனக்கு சாதகமாகவே அமையப் போகின்றது. உன் விருப்பம் நிறைவேறுவதற்கு ஒரு புத்தம் புதிய திருப்பம் ஏற்பட போகின்றது. இந்த நல்ல செய்தியை தரத்தான் இந்த ஆடி நாளில் உன்னை தேடி வந்தோம். உன் விருப்பம் நிறைவேறுவதற்கு ஒரு புத்தம் புதிய திருப்பம் ஏற்பட போகின்றது. என் தங்கமே, உன்னுடைய அன்பிற்கு நாங்கள் கொடுக்கும் பரிசு மங்கள நிகழ்வு ஒன்று உன் மனம் போல் நடக்கப் போகின்றது. இனி உன் காதால் கேட்கும் செய்தி எல்லாமே சந்தோஷமான. நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை பிறக்கும். எப்போதும் நல்லவர்களையும் கருணை உள்ளம் கொண்டவர்களையும் மட்டுமே தேடி பிடிப்போம். அப்படித்தான் உன்னையும் நாங்கள் பிடித்துள்ளோம். ஏன் தங்கமே இப்படி சோர்ந்து போய் முகம் வாடி போய் இந்த ஆடி நாளில் உட்கார்ந்து இருக்கின்றாய்? கலங்காதே, எழுந்திரு. தைரியத்தோடு இரு. சில விஷயங்கள் தள்ளி போகின்றதே என வருந்தாதே. தள்ளி போனாலும் சிறப்பான பல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றது. நீயும் அதை பார்க்கத்தான் போகின்றாய். வாழ்க்கையில் ஒருவரை நேசிக்கின்றோம் என்றால் அது பலூனுக்கு ஊதப்படுகின்ற காற்று போன்றதானது. எப்பொழுது வேண்டுமானாலும் அது அதுவாக உடைந்து போகலாம். உண்மைதான். என்ன சொல்ல வருகின்றோம் என்று பார்க்கின்றாயா? ஒருவர் மேல் அதிகமான அன்பை வெளிப்படுத்தியும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நெஞ்சே வெடித்துவிடும். அதுபோலவே அளவுக்கு அதிகமான காற்றை உள்ளே செலுத்தும் போது பலூனும் வெடித்துவிடும். குறிப்பிட்ட அளவான காற்றை அதற்குள் செலுத்தி இருக்கலாம். அதுவும் எப்போதும் என்று கூட உனக்கு தெரியாது. ஆனால் கையை விட்டுவிட்டால் உடனே அது ஒரு பக்கம் தானாக பறந்து போய்விடும். அன்பு நிரப்பப்பட்ட இதயத்தை ஒருபோதும் வார்த்தைகளால் காயப்படுத்தக்கூடாது.
நீயே ஊசி எறிவது போன்றது. உன்னை சார்ந்த அனைவரும் அவரவர் குலதெய்வத்தின் அருளோடு எல்லா வளமும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அம்மாவினுடைய அருள் எப்போதும் இருக்கும். நாளை என்பது இன்றைய செயல்கள்தான் நாளைய பிரதிபலன் என்பதை தெரிந்து கொள். வாழ்க்கையில் மறு வாய்ப்புகள் வருவும் என்பதனை நீ தெரிந்து கொள். அதனால் கடந்த காலத்திலேயே உன் சிந்தனையை வீணடிக்காமல் நிகழ்காலத்திற்கு உன்னை மாற்றிக்கொள். நீ கடந்த காலத்தில் செய்த நல்ல காரியங்களும் தீய விஷயங்களும் இனி உனக்கு தேவையே இல்லை என்று செய்கின்றாய் என்பதில்தான் இருக்கின்றது. மாற்றம் கடந்த கால பெருமையும் பயன் தராது, கடந்த கால சிறுமையும் பயன் தராது. எனவே உன் எண்ணங்களில் உயரத்தில் வைத்துக்கொள். சின்ன சின்ன சந்தர்ப்பங்களும் போராட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் உனக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ளவும் பழகினாலே போதும். வாழ்க்கை பூந்தோட்டம் ஆகும். வெற்றி நிச்சயமாகும். என் தங்கமே, உனக்கு இத்தனை குழப்பங்கள் அத்தனையும் எங்களிடம் விட்டுவிடு. எங்கள் கவனமும் பார்வையும் உன்மீதுதான். கலங்காமல் காத்திரு. உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவோம். இதோ உனக்கு அருகில் வந்து விட்டோம். நான் மட்டுமல்ல, உன் குலதெய்வமும் சேர்ந்து இந்த ஆடி திருநாளில் உனக்கு ஏற்ற அற்புதத்தை காண்பிக்க போகின்றோம். நாங்கள் இருவரும் வந்ததே உனக்கு அதிசயம்தானே, ஆச்சரியம்தானே, அற்புதம் தானே, மனமகிழ்ச்சியும் இருக்கின்றது தானே. இனிய செய்தியோடு காத்து கொண்டுள்ளோம். இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து உனக்கு ஆரம்பித்து விட்டது. இனி பசுஞ்சோலையில் நடக்கப் போகின்றாய். வெற்றிகளை விதைக்கும் நாளாக இந்த நாள் உனக்கு அமைந்துள்ளது. நம்பிக்கையோடு நீ இப்போது அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து விடாதே. உனக்கான நல்ல நாள், நல்ல செய்தி என்று வந்து கொண்டே இருக்கின்றது. சற்று நேரத்தில் உன் வேதனை குறைந்து இதனால் நீ பூரிப்படைய போகின்றாய். உன் எதிர்காலத்தை அழகாக நிர்ணயித்து விட்டோம். உன் விருப்பம் அனைத்தும் நடக்கப் போகின்றது. உன் கண்களில் கலந்த கனவுகள் எல்லாம் நிஜமாக போகின்றது. நீ நினைத்ததை சாதிக்கப் போகின்றாய். இந்த நாள் உனக்கு இனிமையான நாள், அருமையான நாள், என் பிள்ளைகளுக்கு ஏற்ற நாள். இந்த ஆடி திருநாளில் என் அன்பு குழந்தைக்கு அற்புதமான விளக்குகளை அனுபவித்து காத்திரு. இன்பத்தை அனுபவிக்க காத்திரு. மகிழ்ச்சியில் மனம் நிரம்பி எங்களிடம் ஓடோடி வருவாய். என் தங்கமே, நிச்சயமாக இந்த ஆடிக்குள் உன் குடும்பத்துடன் சென்று உன் குலதெய்வத்திற்கு ஒரு பூஜையேனும் செய்துவிடு. இல்லை என்றால் ஒரு தீபத்தையேனும் ஏற்றிவிடு. ஏனென்றால் அவர்கள் உன் இல்லத்திற்கு வர முடியாவிட்டாலும் நீ அங்கு வந்து நீ அவர்களுக்கு ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் என்றுதான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் ஆசையை நீ நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். என் அன்பு குழந்தையே, நீ எதை கண்டும் கலங்காமல் இரு. ஒரு நாள் அனைத்தும் மாறும். உன்னை என்னிடம்தான் சேர்த்துள்ளது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் தாயான என்னையின் சத்திய வாக்கு. உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனை நெருக்கடிகள் அடிக்கடி வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியோடு கடந்தாக வேண்டும். உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறவாதே. கடந்த காலத்தை கணக்கமில்லாமல் உணர்ந்து கொள். நிகழ்காலத்தை ஊக்கத்தோடு அனுபவி. வரும் காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளலாம். என் தங்க பிள்ளையே, கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து மனம் தளராதே. உனக்கு கிடைத்த வரங்களை உன் எண்ணத்தில் கடவுள் அவர் இருப்பார். எப்பொழுதுமே உன்னை கைவிட மாட்டார். உன் அன்னைக்கு தேவையானது மற்றவர்களுக்கு எந்த தீங்கினையும் செய்யாமல் நீ இருந்தாலே போதும். இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். உனக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.